உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 26ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள், துவாதசி திதி, கேட்டை நட்சத்திரம், கரிநாள், மரணயோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், பிரதோஷ விரதம். சிவனை நினைத்து பிரதோஷ விரதம் இருக்க வேண்டிய நாள். என்ன நேர்களே, வாருங்கள். என் வாழ்க்கை பயணத்தின் ராணி நானே, ராணி சந்தனம், ராணி போல் பிரகாசிக்க. இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பெருமை, ரிஷபம் அன்பு, மிதுனம் அமைதி, கடகம் பரிசு, சிம்மம் லாபம், கன்னி நலம், துலாம் இரக்கம், விருச்சிகம் உதவி, தனுசு வெற்றி, மகரம் நிம்மதி, கும்பம் உயர்வு, மீனம் ஊக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 13 வகையான சாபங்களை பற்றி பார்க்க போகிறோம். 13 வகையான சாபங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் ஏற்படுறது தோஷங்கள், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிறது பாபங்கள், இந்த பூமியில் வாழும் காலத்தில் ஏற்படுறது சாபங்கள். 3 விதமான பாதிப்பு ஆன்மீக ரீதியாக மனிதனை பாதிக்கின்றன. ஒன்று, நாங்கள் செய்த கர்ம வினைகள் பாவங்கள். 2வது சாபங்கள். 3வது தோஷங்கள், ஜாதகத்தில் தோஷங்கள். இந்த 3ஐயும் ஜாதக ரீதியாக கண்டறிய முடியும். ஜாதகத்தில் இருக்குது பித்துரு தோஷம், பித்துரு சாபம், பிதுரு சாபம், கன்னி பெண்களினால் ஏற்படுற சாபம், பெண் சாபம், தெய்வ சாபம், பிரேத சாபம், இந்த மாதிரி நிறைய சாபங்களை பற்றி இருக்குது. சாபங்கள் என்பது மோசமானது. சாபங்கள் பலிக்கக்கூடியது. இப்போ நாங்கள் யாருக்கோ ஒருத்தனுக்கு தீங்கு விளைவிச்சிட்டோம், அவனுக்கு எங்களால் பெரிய நஷ்டம், எங்களால் பெரிய துன்பம், எங்களால் பெரிய இழப்பு என்றால் வயிறு எரிஞ்சு அடி வயிறில் இருந்து சாபம் போடுவான். வயிறு எரிஞ்சு நாசமாக போ என்று சொல்லி சாபத்தை போடுவான். அந்த சாபம் எங்களை பாதிக்கும். சில பேர் சாபம், சில பேரோட வாயினால் கட்டுமையான, அதை சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவு கட்டுமையான சொற்களை வயிறு எரிந்து அடி வயிறில் இருந்து மூலாதாரத்தில் இருந்து சாபம் போடும். உணர்ச்சி பொங்க ஐம்புலனையும் அடக்கி சாபம் போடுவான். ஆசீர்வாதம் செய்கிறது அப்படி இல்லை. ஒருத்தனை ஆசீர்வாதம் எங்கே செய்வோம்? வெறும் தொண்டையிலிருந்து வர்ற நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், கல்யாணம் முடிக்கணும், பிள்ளை குட்டி பெற்று 16 செல்வத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் என்று தொண்டையிலிருந்து வரும். அது பலிக்காது. அடி வயிற்றுலேருந்து வரும். நாசமாக போ, நீ இருக்க மாட்ட, இறந்து போயிடுவோம், அட்டிப்பட்டு சாகு. இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை உணர்ச்சி பொங்க அடி வயிற்றில் இருந்து சபிப்பார்கள். அப்படி சபித்தார்களாக இருந்தால் அது எங்களை பாதிக்கும். மற்றவங்க சபிச்சா பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. அந்த சாபம் பலிப்பதற்கு வாய்ப்புண்டு. நாங்கள் நாசமாக போக வேண்டும், நாங்கள் தவறாக இழக்க வேண்டும், எங்களுக்கு இழப்புகள் ஏற்பட வேண்டும், நாங்கள்
ஆரோக்கிய குறைவில் விழ வேண்டும், எங்களுக்கு காரிய தடைகள் அடுத்தவன் திட்டிக் கொண்டே இருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எங்களை திட்டிக் கொண்டே இருப்பான். அப்போ நாங்கள் நன்றாக இருக்க முடியாது. இன்னொருத்தர் சபிச்சு கொண்டே இருந்தால் அதனால தான் மற்றவண்ட வாயில் விழாதீங்கோ. மனசால உடம்புனால பேச்சினால மற்றவர்களுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள், கெடுதல் செய்யாதீர்கள், தீமை செய்யாதீர்கள், பிரச்சனையில் வம்பு வளர்க்காதீங்க, அடுத்தவனை திட்டு வாங்காதீங்க. எங்களை பற்றி போட்டி போட்டுக்கொண்டு பொறாமப்பட்டு கொண்டு திட்டி கொண்டே இருந்தால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடன் மனைவியுடன் பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக வாழ முடியாது. சரி, சாபம். முதலாவது பித்ரு சாபம். பித்ரு என்றால் இறந்து போனவர்களால் ஏற்படக்கூடிய சாபம் பித்ரு சாபம். அமாவாசை அன்றைக்கு இறந்தவர்களை நினைத்து நாங்கள் விரதம் இருக்க வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டால் அமாவாசை, பௌர்ணமி அமாவாசை என்று 2 வருது. அமாவாசை அன்று இறந்தவர்களுக்கு உண்டான நாள். அமாவாசை, அம்மாவை இழந்தவர்கள், அப்பாவை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள் அமாவாசை அன்று விரதம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அமாவாசை அன்றைக்கு கூட விரதம் இருக்காமல், அமாவாசை அன்றைக்கு கூட இறந்தவர்களை பற்றி சிந்திக்காமல், எப்போது அமாவாசை என்றே தெரியாமல் தாயை இழந்தவன், தகப்பனை இழந்தவன், கணவனை இழந்த, மனைவியை இழந்தவர்கள் உண்டு வந்தால் நல்ல அமாவாசை அன்றைக்கு மூக்கு மூட்டை சாப்பிட்டா உங்களுக்கு பித்ரு சாபம் ஏற்படும். பித்ரு தோஷம் அமாவாசை அன்று உண்பது. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுவது. இப்போ ஆடி மாதம் பிறந்துட்டுது, ஆடி அமாவாசை, இது வருஷத்தில் ஒரு நாள் தான் வரும். அன்றைக்கு கூட கடற்கரைக்கு போய் குளித்து ஒரு பிண்டத்தை போட இல்லை, அப்பா இல்லை, அப்பா இல்லாத ஒரு மகன், தாய் இல்லாத ஒரு மகன், தந்தை இல்லாத ஒரு மகன், கணவன் இல்லாத மனைவி, மனைவி இல்லாத கணவன், யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருண்டா ஆடி அமாவாசைக்கு அன்றைக்கு கூட நாங்கள் கோயிலுக்கு போய் அவர்களுக்கு மோட்ச அர்ச்சனை செய்யலை, ஒரு பிண்டத்தை போட இல்லை, எள்ளும் தண்ணியும் இறைக்கவில்லை என்றால் பித்துருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நான் 3 சொல்லிக்க. மாலைய பட்ச புரட்டாதி மாதத்தில் வரக்கூடிய மாலைய பட்ச அமாவாசை, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய இந்த 3 அமாவாசையும் பித்துருக்களுக்கு உண்டானது. கண்டிப்பாக பெற்றோர்களை இழந்த ஒவ்வொருவரும் பெற்றோர்களை நினைத்து, இறந்து போனவர்களை நினைத்து திதி செய்ய வேண்டிய நாட்கள். ஒவ்வொரு அமாவாசையும் திதி செய்ய வேண்டும். செய்யாதவர்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டியை ஆதரிக்காமல் விடுவது. இது இறந்ததை விடுங்களேன், உயிரோடு இருக்கேக்குள்ள அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பெற்றோர்களை நாங்கள் ஆதரிப்பதில்லை, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை, பெற்றோர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பதில்லை. வீட்டில் தாத்தா இருப்பார், வயசு போன தாத்தா, கண்ணுக்கு விடுற மருந்து வாங்கிட்டு வரான்னு சொல்லுவார். அதை ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக விடணும். அந்த மருந்து முடிஞ்சு 4 நாள் அவருக்கு அந்த மருந்தை வாங்கி, காசு கூட இருக்கும் சில பேருக்கு, ஞாபக மறதி, மறந்து போய் அப்படி ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கும் பெற்றோர்கள், தாத்தா பாட்டியை பார்க்காதவர்களை நான் பார்த்துருக்கிறேன். வீட்டில் அவருக்கு கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரையிலாது, உங்களைத்தான் நம்பி இருப்பார், சொல்லி கொண்டே இருப்பார். ஆனால் நாங்கள் அதை வாங்கி கொடுக்க மாட்டோம். இது என்ன வயசு போன காலத்தில் கிளடு கத்தி கொண்டு இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிட்டு விடுவோம். அதை வாங்கி அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுங்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யுங்கள். அம்மா அப்பா தான் உங்களுக்கு வீடை தந்திருக்கணும், சொத்தை தந்திருக்கணும், உங்களுக்காக பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் வச்சு உங்களுக்கு ஒரு தொழிலை தந்து உங்களுக்கு ஒரு வாகனத்தை, அந்தப்படிப்பட்ட அம்மா அப்பாவை கண்டிப்பாக கடைசி காலத்தில் ஆதரியுங்கள். அவர்கள் மனம் நோகும்படி எந்த காலத்திலையும் நடக்காதீர்கள். பெற்றோர்கள் மனம் நொந்தால் அல்லது தாத்தா பாட்டி எங்களை நினைத்து மனம் நொன்றால் அது எங்களுக்கு சாபமாக அமையும். பெற்றோர்களை ஆதரிக்காமல் விடுவது, இதுவும் பித்ரு தோஷத்தை கொண்டு வரும். பித்ரு தோஷம் இருந்தால் ஆண் வாரிசுக்கு தடை. சில பேர் வருவினம், ஐயா எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது ஐயா, 3ம் பொம்பளை பிள்ளை, இனி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கோ. அவற்றை ஜாதகத்தை நான் பார்ப்பேன். பித்ரு சாபம் அவருக்கு இருக்கும். பித்ரு தோஷம் இருந்தால், பித்ரு சாபம் இருந்தால் ஆண் வாரிசுக்கு தடை. பொம்பளை பிள்ளையாகவே பிறந்து கொண்டிருக்கும், அவருக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லை. அப்போ அவர் செத்தோன்னே ஆரோ ஒருத்தன் தான் கொல்லி வைக்க போகிறான். தனக்கு தன்னுடைய ரத்தம் என்று தனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஆண் வாரிசு இல்லை. இதுவும் பித்ரு தோஷத்தினால் ஏற்படும். புத்திர தோஷம், எனக்கு கல்யாணம் கட்டி 10 வருஷம் ஆச்சுது ஐயா,
எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டேன். இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து மலேசியா, சிங்கப்பூர் மட்டும் நான் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. இதுவும் பித்ரு தோஷம். பிள்ளை உண்டாகுது, 3 தரம் எனக்கு குழந்தை உண்டாகி அழிந்து விட்டது. குழந்தை உண்டாகிறதெல்லாம் கருச்சிதைவு ஏற்படுகின்றது. இதுவும் பித்ரு தோஷத்தினால காரியம். சரி, பித்ரு தோஷத்தை பற்றி சொல்லிட்டீங்க. ஜாதகத்தை பார்த்தா பித்ரு தோஷம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அல்லது ஆண் வாரிசுக்கு தடை, குழந்தை இல்லை, எல்லாரும் 50 வயசில் சாகினம், இந்த மாதிரி வாழ்க்கையில் சில நடைமுறைகளை வச்சு பித்ருதோஷம். ஐயா, தெரிந்தோ தெரியாமலோ எங்களோட அப்பா இருக்கிற காலத்தில் நான் அவரை கவனிக்காமல் விட்டுட்டேன், இதனால் எனக்கு பித்ருதோஷம். என்ன செய்யலாம்? குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, அமாவாசை என்று விரதம் இருப்பது, மோட்ச அர்ச்சனை செய்வது, தாய் தந்தைகளை சரியான முறையில் பராமரிப்பது, அனாதை இல்லங்களுக்கு உதவி செய்வது, விநாயகர் சிவ வழிபாடு செய்வது எல்லாம் பித்ரு தோஷத்துக்குண்டான மிகச்சிறந்த பரிகாரம். தில ஓமம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பித்ரு தோஷம் உள்ளவர்கள் தில ஓமம் என்ற ஒரு யாகம் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும். சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும். பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்தால், இன்றைக்கு பிரதோஷ விரதம், சிவ வழிபாடு பின்னேரம் 4 மணியிலிருந்து 6:30 மணி மட்டும்தான் பிரதோஷம். காலையில் இருந்து நீங்கள் சைவ உணவை எடுத்துக்கொள்ளணும். காலையில் சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சாப்பிடலாம். மாலை 4 மணிக்கு சிவன் கோயிலுக்குள்ளே போயிடணும். பிரதோஷ விரதம் என்பது சிவ ஆலயத்தில் நீங்கள் இருந்தாலே பிரதோஷ விரதம் இருந்த பலன். வேற ஒன்று 3 நேரம் சாப்பிடுங்க. அதை பற்றி பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரை பிரதோஷ வேளையில் சிவ ஆலயத்தில் இருப்பதே பிரதோஷ விரதம் இருந்ததற்கு சமன். பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயில், இந்து மக்களாகிய நாங்கள், சைவ சமயத்தைச் சேர்ந்த நாங்கள் பிரதோஷ விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மற்ற சமயத்தவர்களை பாருங்கள், எவ்வளவு ஆன்மீக ஈடுபாடோடு இருக்கிறோம். நாங்கள் வெள்ளி செவ்வாய் கூட கோயிலுக்கு போகிறதில்ல, பிரதோஷத்துக்கு கூட என்ன வேலை இருந்தாலும் பிரதோஷ தினத்தன்று சிவாலயம் செல்லுங்கள், சிவனை வழிபடுங்கள், சிவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் பித்ருதோஷம் நீங்குவதற்குண்டான வழி. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.